அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டை பரபரப்பாக்கிய கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் அதிரடி திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு நடைபெறும் பொழுது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தனி பாதுகாப்பு அதிகாரி சிபிசிஐடி காவல்துறை சம்மன் அனுப்பி வருகிற மார்ச் 11ஆம் தேதி விசாரணைக்கு அழைத்திருக்கிறது. இதற்காக எடப்பாடி பழனிசாமியோட தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி சிபிசிஐடி சம்மன் அனுப்பணும். இதனால் இந்த வழக்கில் என்ன அதிரடி திருப்பம் ஏற்படும், இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன, 7 ஆண்டு கால ஏன் தாமதம் ஏற்பட்டது, உண்மையிலே இந்த கொலை மற்றும் கொள்ளை வழக்கு ஏன் நடத்தப்பட்டது அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கடந்த 20 ஆண்டுகளில் தமிழ்நாட்டையே பரபரப்பாக்கிய 3 வழக்கு சொல்லலாம். அந்த 3 வழக்குக்குமே முடிவுகள் சரியா எட்டப்படலை. ஒன்று, திமுகவுடைய மாவட்ட செயலராக இருந்த மரியாதைக்குரிய தா கிருஷ்ணன் அவர்களுடைய கொலை வழக்கு. இன்னைக்கு வரைக்கும் கொலையாளிகள் கைது செய்யப்படலை, அவங்களோட தண்டனை கிடைக்கப்படலை. அதே போல திருச்சியவே கலக்கி கொண்டிருந்த KNR அவர்களுடைய தம்பி திரு ராமஜெயம் அவர்களுடைய கொலை வழக்கு இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகள் யாருன்னு தெரியல. அதே போல ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவுடைய தலைவி, அதிமுக தொண்டர்கள் அம்மா என்று அழைக்கப்பட்டவர், அவருடைய பங்களா கிட்டத்தட்ட 900 ஏக்கர் பங்களாவில் நடந்த கொலை மற்றும் கொள்ளை வழக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியான முடிவை எட்டாமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு. நான் முன்னால் சொன்ன 2 வழக்குகளில் ஒரு வழக்கில் குற்றவாளி யாருன்னு தெரியும், ஆனால் சாட்சியங்கள் சரியா இல்லாமல் ரத்து செய்யப்பட்டது தா கிருஷ்ணன் வழக்கு. ராமஜெயம் அவர்களுடைய வழக்கில் குற்றவாளியை நெருங்க முடியல. இப்போதான் திருச்சி டிஐஜி இருக்கக்கூடிய வருண், தஞ்சாவூர் எஸ்பி இருக்கக்கூடிய ராஜாராம்கிட்ட அந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகள் துவங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்டு 11 பேர் கைது செய்யப்பட்டாங்க, ஓராண்டு சிறைப்படுத்தப்பட்டாங்க. ஆனால் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களே இந்த வழக்கில் கூடுதலாக சில பேரை விசாரிக்கணும்னு சொல்லி உதகை நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. இந்த வழக்கில் A2 அக்யூஸ்டாக ஜெயலலிதா அவருடைய கார் ஓட்டுநராக அந்த கனகராஜ் சேர்க்கப்பட்டார். அதற்கு பிறகு சயன், கேரளாவை சேர்ந்த சயன், வாளையாறு மனோஜ் சாமி, சந்தோஷ் சாமி என்ற 11 பேர் சேர்க்கப்படுறாங்க. இதில் சயன், இந்த சந்தோஷ் சாமி, சஜீவன் அப்படிங்கிற 3 பேர் சேர்ந்து ஒரு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கில் முதலமைச்சராக கூடிய எடப்பாடி பழனிசாமி, சசிகலா, இளவரசி, சுதாகரன், அன்றைய உதகையினுடைய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர், ஜெயலலிதாவுடைய அந்த கொடநாடு எஸ்டேட்டினுடைய மேனேஜர் நடராஜன், அதே போல் அதிமுகவுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒருத்தர், இவங்க மேலே விசாரணை அமைக்கணும், இவங்களையும் விசாரணைக்கு உட்படுத்துன்னு சொல்லி ஒரு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறாங்க. ஆனால் உதகை நீதிமன்றம் அந்த மேனேஜர் நடராஜனை மட்டும் விசாரிப்பதற்கு அனுமதி அளிக்குது, மற்ற நபர்களை விசாரிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பல்வேறு அரசியல் காரணங்களால் அவங்க எல்லாமே அன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க. முதலமைச்சராக இருப்பதனால எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்க அழைக்க முடியாதுன்னு சொல்லி உதகை நீதிமன்றம் அதை ரத்து பண்ணுது. இதற்கு பிறகுதான் இந்த வழக்கு சூடுபிடிக்க ஆரம்பிக்கிறது. இந்த வழக்கு 2023 சிபிசிஐடிக்கு மாறுகிறது. சிபிசிஐடி இப்பொழுது அந்த கொடநாடு எஸ்டேட்டினுடைய மேலாளராக இருந்த நடராஜன்கிட்ட 8 மணி நேரம் விசாரணை நடத்திருக்காங்க. 8 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த என்பவருக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஏன் விசாரிக்கலாம்னு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, அன்றைக்கு பாதுகாப்பு ஆய்வாளராக இருந்த கனகராஜ் என்பவர் ஜெயலலிதாவுடைய கார் ஓட்டுநராக இருந்த கனகராஜ், இவரும் கனகராஜ் அவரும் கனகராஜ், கார் ஓட்டுநர் இருந்த கனகராஜுக்கு அலைபேசியில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அந்த மெசேஜ் என்ன, ஏன் அனுப்பிச்சாரு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த விஜயராகவனுக்கு தெரிந்திருக்கும் என்பதனால விஜயராகவனை இந்த விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. இதுவரைக்கும் அந்த கனகராஜனுடைய அலைபேசி காவல்துறையில் ஒப்படைக்கப்படலை. 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ நம்மகிட்ட கேள்வி என்னன்னா, ஒரு சாதாரண வழக்கு, மேடையில் பேசின வழக்கு, என்னுடைய அலைபேசியை காவல்துறை பறித்து அதில் இருக்கக்கூடிய ஆடியோ வீடியோ வேலை வெட்டி ஒட்டி பரப்புனாங்க. அந்த நபர் ஒரு அரசியல் ரீதியாக கைது செய்யப்பட்ட அவங்களுடைய அலைபேசியை தான் முதல்ல காவல்துறை பறிக்குது. ஆனால் தமிழ்நாட்டையே சொல்லப்போனால் இந்தியாவே பரபரப்புக்கு உள்ளாக்கிய மிக முக்கியமான வழக்கு கொடநாடு வழக்கு. சாதாரண பங்களா கிடையாது, 900 ஏக்கரு,
முழுக்க சிசிடிவி என்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, சிசிடிவி என்கிற ஒரு பாதுகாப்பு கருவி இந்தியாவுக்குள்ள வரும்போதே கொடநாட்டில் போடப்படுது. ரயில்வே ஸ்டேஷனில், ஏர்போர்ட்டில், இந்த மாதிரியான பேருந்து நிலையங்களில் கூட அப்போதைக்கு சிசிடிவி கிடையாது. ஆனால் ஜெயலலிதாவுடைய பங்களாவில் சிசிடிவிங்கிற அந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்ட போதே அங்கே வந்துடுது. 100% சிசிடிவி சர்வலைன்ஸில் இருந்த ஒரு இடம். சாதாரண நபர்கள் யாரும் போக முடியாது. தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான நபர்கள் மட்டுமே, ஜெயலலிதாவிற்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த நபர்கள் மட்டுமே போயிருக்காங்க. சொல்லப்போனால் அதிமுக அமைச்சர் பெருமக்களே பல பேர் கொடநாடு பங்களாவை பார்த்துருக்க மாட்டாங்க. அன்னைக்கு சில அமைச்சர்கள் மட்டும்தான் ஜெயலலிதா அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக போன போது அங்கேயே சட்டசபையெல்லாம் நடத்துனாங்க. அது சட்டசபையை அங்கே நடத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ்கெல்லாம் வச்சுருந்தாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, யாரை வேட்பாளராக போடணும் அப்படின்னு சொல்லி அந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் மட்டும்தான் அங்கே போயிருக்காங்க. சில அதிகாரிகள் போயிருப்பாங்க. மற்றபடி பெரிய நபர்கள் யாரும் அங்கே போனது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான இடம் ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். போயஸ் தோட்டத்துக்கு பிறகு அவங்க அதிகமாக இருந்தது கொடநாடு பங்களாவில் தான். அப்படிப்பட்ட கொடநாடு பங்களாவில் இது கொலையா இல்லை கொள்ளையா, கொள்ளைக்காக நடந்த கொலையா இல்லை கொலைக்காக நடந்த கொள்ளையா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, அந்த ஓம் பகதூர் என்கிற காவலாளி கொலை செய்யப்படுறாரு. அவருடைய தம்பி, அதாவது அதே வடநாட்டை சார்ந்தவர், அவர் தான் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர். அவர் ஒரே ஒரு சாட்சி தான், நேரடி சாட்சி. அவரையும் கட்டி போட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவர் தப்பிச்சு போயிடுறாரு. அவர் போய் தான் அந்த மேனேஜர் நடராஜன் சொல்லி நடராஜன் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த 11 நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்தது தமிழக காவல்துறை கிடையாது. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது. அவங்க எப்படி கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது. இப்போ அதை நம்ம அடுத்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வழக்கில் இப்போ திடீர் திருப்பம் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது வெறும் கொடநாடு சம்பந்தப்பட்ட வழக்கு மட்டும் கிடையாது. கொடநாட்டில் 2017 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி கொள்ளை நடக்கிறது. கொலைனா அந்த பங்களாவுடைய காவலாளியாக இருந்த, செக்யூரிட்டியாக இருந்த ஓம் பகதூர் கை கட்டப்பட்ட, வாய் கட்டப்பட்ட நிலையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த பாதுகாப்பு பூத்துக்குள்ளே, சோதனை சாவடிக்குள்ளே இறந்து கிடக்கிறார். பங்களாக்குள்ளேயே உள்ள எல்லா அறைகளுடைய கதவுகளும் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆவணங்கள் திருடு போயிருக்கிறது, நகைகள் திருடு போயிருக்கிறது. முதல்ல சொன்னது ஜெயலலிதா அவர்களுடைய வாட்சி, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளுக்காக தான் இந்த கொலை நடந்துச்சுனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் விசாரிக்க இது விரிவடைந்தது. இது குறித்து பல்வேறு நபர்கள் பேசியிருக்காங்க. இதில் முக்கியமாக இந்த வழக்கு இவ்வளவு தீவிரமாக பார்க்க வேண்டிய தேவை என்னன்னா, இது வெறும் அந்த ஓம் பகதூர்ங்கிற காவலாளி, அதே போல் ஜெயலலிதாவுடைய அந்த பங்களாவில் இந்த டாக்குமெண்ட்ஸும் நகையும் மட்டும் கிடையாது. ஏப்ரல் 23ஆம் தேதி இந்த கொள்ளை மற்றும் கொலை சம்பவம் நடைபெறுது. அதுக்கு பிறகு சரியா ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி இந்த வழக்கில் முதன்மை குற்றவாளியாக A1 அக்யூஸ்டாக குற்றம் சாட்டப்பட்ட ஜெயலலிதாவுடைய கார் ஓட்டுநர் கனகராஜ் என்பவர் சேலம் பக்கத்தில் விபத்துக்குள்ளாகி மரணம் அடைகிறார். ஏப்ரல் 28 அவர் மரணம் அடைகிறார். ஏப்ரல் 29ஆம் தேதி காலையில் அந்த கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்ட A2 அக்யூஸ்ட் சயன் என்பவருடைய வாகனம் விபத்துக்குள்ளாகுது. அவர் துரதிருஷ்டவசமாகவோ இல்லை அதிர்ஷ்டவசமாகவோ உயிர் தப்பிச்சிடுறாரு. யாருக்கு துரதிருஷ்டம், யாருக்கு அதிர்ஷ்டம் தெரியல, தப்பிச்சிடுறாரு. அந்த காரில் இருந்து அவருடைய மனைவியும் மகளும், 12 வயது மகளும் மரணம் அடைகிறாங்க. இதோட இது முடியுதான்னு பார்த்தா, அதுலேருந்து ஒரு 10 நாளில் இந்த ஒட்டுமொத்தமான பங்களாவுடைய சிசிடிவி ஆப்ரேட்டர், கண்காணிப்பு கருவிகளை கவனித்துக் கொண்டிருந்த தினேஷ் என்பவர் கூடலூரில் தன்னுடைய வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஓம் பகதூர் காவலாளி, சயனுடைய மனைவி, மகள் 3 கனகராஜ், கார் டிரைவர் கனகராஜ், சிசிடிவி ஆபரேட்டர் 5 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. நான் கொலைலாம் கிளைம் பண்ணல, 5 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ இந்த 5 பேருடைய மரணமும் தொடர்ச்சியாக நடந்துக்குது. இந்த 5 பேரும் ஏதோ ஒரு வகையில் கொடநாடு பங்களால சம்பந்தப்பட்டவங்க. இது வெறும் ஒரு கொலை மற்றும் கொள்ளை வழக்குன்னு முடிக்க முடியாது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட A1 அக்யூஸ்டும் A2 அக்யூஸ்டும் லைவ் த்ரெட்னிங் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 11 பேரும் அந்த கனகராஜ் தவிர, கனகராஜ் இறந்துடுறாரு. சயன் மனைவி பிள்ளை இறந்து போன பிறகுதான் அவர் கைது செய்யப்படுறாரு. 11 பேரும் கிட்டத்தட்ட கோவை சிறை, கூடலூர் சிறை, உதகமண்டலம் சிறைன்னு ஓராண்டுகள் சிறையில் இருக்காங்க. அவங்க மேலே பல்வேறு வழக்குகளும் போடப்பட்டது. டெல்லியில் இந்த டீம் சயன், வாளையார், மனோஜ்லாம் போயிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுக்கும்போது தமிழ்நாட்டுக்கு பேட்டி கொடுத்து தமிழ்நாட்டில் வந்தோடனே வேற ஒரு வழக்கில் அவங்க கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு இந்த வழக்கில் போயிட்டு இருந்துச்சு. இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சொல்லித்தான் கனகராஜ் அந்த வீட்டுக்குள்ளே போனாருன்னு சொல்லி கனகராஜனுடைய அண்ணன் தனபால் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தாரு.
தனபால் மீது வழக்கு போட்டு அவர் சிறைப்படுத்தப்படுறாரு. தனபால் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரியான பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி கொடநாடு வழக்கில் தன்னை சம்மந்தப்படுத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு முறையீடு போய் தனக்கு சேஃப் சோனில் கொண்டு வந்துடுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லித்தான் இந்த கொலை மற்றும் கொள்ளை நடந்தது அப்படின்னு பல பேர் அவர் மேல குற்றம் சாட்டினாலும் நேரடியாக அவரை சார்ஜ் பண்றதுக்கோ நேரடியாக அவரை குற்றம் சாட்டுறதுக்கோ எந்த ஆதாரப்பூர்வமான எதுவும் கிடைக்கல. ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருப்பதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு காவல்துறை சிபிசிஐடி ஒரு செக் வச்சிருக்கோ அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பரபரக்கிறது. பல பேர் பல கதைகளை சொல்றாங்க. அந்த பங்களாக்குள்ள முக்கியமான ஆவணங்கள் இருந்ததாகவும், பணம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் இருந்ததாகவும், கட்சி சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் இருந்ததாகவும், அதே போல் அமைச்சர் பெருமக்கள்கிட்ட வாங்கின சில அக்ரிமெண்ட்ஸ் இருந்ததாகவும், அது இருந்தால் தான் கட்சியை கைப்பற்ற முடியும், ஆட்சியை கைப்பற்ற முடியும், சில பணம் தொடர்பான குடுக்கல் வாங்கல் தொடர்பான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது நடந்துச்சு. இது வெறுமனையாக கனகராஜ் பண்ணியிருக்க முடியாது. கனகராஜ் இந்த பல கேரளாவை சார்ந்த அவங்க சின்ன சின்ன வழக்கில் சம்மந்தப்பட்ட நபர்களை உள்ளே வந்து கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, அந்த பணத்தை போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு பணம் எடுப்பதற்காகத்தான் கூட்டு போனார். பணம் எடுக்க கூட்டு போய் உள்ளே வச்சு எந்த ரூமில் எந்த லாக்கரில் எந்த இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்கிற வரைக்கும் கனகராஜ் தெரியும். ஆனால் தானாக ஒரு தனி மனுஷனாக போய் பண்ணால் அவர் பண்ணி போய் மாட்டிக்குவார். அதனால் இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திருட்டு வழக்காக மாற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த கிரைம் படங்களில் பார்ப்போம், திருட்டு வழக்காக மாற்றுறதுக்கு வந்து தடயங்களை உருவாக்குங்க இல்லையா. மகாராஜா படத்தில் கூட எப்படி பண்ணுவார் நம்ம விஜய் சேதுபதி, ஒரு 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 இது நடக்கும், ஆனால் அவர் காவல் நிலையத்தில் போய் லட்சுமியை காணோம் அப்படின்னு சொல்லி லட்சுமி சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது பல வேலையெல்லாம் பார்ப்பாப்புல. ஒரு கொலையை பண்ணிவிட்டு இல்லை ஒரு கொள்ளையை பண்ணிவிட்டு அதை திருட்டாக மாற்றுறதுக்கு, ஒரு கொலையை பண்ணிவிட்டு அதை ஆக்சிடெண்ட்டாக மாற்றுறதுக்கு பல திரைக்கதைகள் வந்திருக்குது. அதுபோல் ஒரு திரைக்கதையை கனகராஜ் உருவாக்குனார் திருட்டு வழக்காக மாற்றுறதுக்கு. ஆனால் ஏதோ ஒரு காரணங்களில் இது வந்து அவர் தலையவே சுற்றியது. 2017 ஏப்ரல் மாதம் 28 கனகராஜுடைய காரும் சயனுடைய காரும் விபத்துக்காரர்களுக்கு முன்னாடி கனகராஜும் சயனும் சந்தித்து பேசியிருக்கலாம். இந்த டாக்குமெண்ட் சம்பந்தமாகவோ இந்த டாக்குமெண்ட்டை யார்கிட்ட கொடுத்தோம் அப்படிங்கிற சம்பந்தமாகவோ அவங்க பேசியிருக்கலாம். கொடுத்த நபர்கள்ட்ட அவங்க ஏதாவது டிமாண்ட் வச்சிருக்கலாம். டிமாண்ட் வச்சதுனால அவங்களுடைய லைஃபுக்கு வந்து ஒரு த்ரெட்னிங் ஏற்பட்டிருக்கலாங்கிற மாதிரியான கதைகளும் சமூக வலைதளங்களில் பல பேர் எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. கனகராஜ், சயனு, வாளையார், மனோஜ் இந்த டீம் உள்ளே போய் ஜெயலலிதாவுடைய நகைகளை மட்டும்தான் எடுத்தாங்களா, இல்லை வேறு எதுவும் டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாங்களா? டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா டாக்குமெண்ட்ஸை யார்கிட்ட கொடுத்தாங்க, அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸுடைய பின்னணி என்ன இப்படின்னு பல கேள்விகள் இன்னைக்கு வரைக்கும் தொங்கிக் கொண்டு நிற்கிறது. இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய தனி பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த திரு அவர்களை மார்ச் 11 சிபிசிஐடி விசாரிக்க இருக்காங்க. அவங்க விசாரித்த பிறகுதான் இந்த வழக்கினுடைய தன்மை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஒரு ராணி போல தமிழ்நாட்டில் வாழ்ந்த மனுஷி, அதிமுகவுடைய மிகப்பெரிய தலைவி, தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு ஆளுமை, அப்படிப்பட்ட ஒருத்தருடைய வீட்டில் நடந்த கொலை மற்றும் கொள்ளை வழக்க அதிமுக தொண்டர்கள் சாதாரணமாக கடந்து போயிடுவாங்களா என்ன? எடப்பாடி பழனிசாமியும் சாதாரணமாக கடந்து போயிடுவாரா என்ன? எடப்பாடி பழனிசாமிக்கும் அம்மையார் ஜெயலலிதா பாசம் இருக்கும்ல. சாதாரணமாக எடப்பாடியில் இருந்த ஒரு நபரை 1989 எம்எல்ஏ வாக்கி அவர் சொல்கிறார், நீ 2001 தான் வந்த, நான் 89 எம்எல்ஏ ஆகிட்டேன், எம்எல்ஏ ஆகி மேயர் ஆகி சேர்மன் ஆகி எம்பி ஆகி அப்புறம் எம்பி வந்து நான் வந்து முதலமைச்சரானேன் அப்படிங்கிறார். அப்போது அவரை எல்லாத்துமாக உருவாக்கியது திராவிடம்னா என்னென்னு கூட தெரியாத எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதலமைச்சராக்கி அளவு பார்க்குற அளவுக்கு, அவங்க முதலமைச்சராக்கலை, இவர் ஆகிட்டார். முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு வந்திருக்காருன்னா அது காரணம் முழுக்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஆளுமை தான். அப்போ அந்த ஜெயலலிதா அவர்களுடைய சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் உண்மை குற்றவாளியில் கண்டறிங்கிற எடப்பாடி பழனிசாமி விருப்பம் இருக்கும் தானே. ஏன்னா அவரும் அம்மையார் ஜெயலலிதாவுடைய பற்றாளர் தானே, ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்டவர் தானே. அப்போ அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமல் இந்த தனிப்பட்ட பாதுகாவலரும் அன்னைக்கு பாதுகாப்புத்துறை அந்த கனகராஜும் இந்த கனகராஜுக்கு எப்படி பேசியிருக்க முடியும்? அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமான அதிமுக தொண்டர்களுடைய விருப்பம். அந்த விருப்பம் தான் இப்போது நிறைவேறப் போகிறது. எடப்பாடி பழனிசாமி வந்து இதில் இந்த வழக்குக்கு ஒரு சம்மந்தமே கிடையாது, இது யாரோ ஒரு 4 பேர் திருடுவதற்கும் டாக்குமெண்ட்டை களவாங்கிறதுக்காகவும் நடத்தப்பட்டது அப்படின்னா இந்த வழக்கில் 2019 வரைக்கும் சொல்லப்போனால் 2021 வரைக்குமே இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடிப்போம் அப்படின்னு பேசி வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்போது ஏன் பேசலை?
அதுக்காக வந்து நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் வந்து இதில் கூட்டு வச்சுட்டாங்க, சபரீசனுக்கும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டு வச்சுட்டாரு, சபரீசன் எடப்பாடி பழனிசாமியை வந்து த்ரெட்டன் பண்ணி இந்த ஆட்சியவே விட்டு கொடுக்குற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி போனார், டம்மி வேட்பாளர் 2021 போட்டார், கொடநாடு கொள்ளை மற்றும் கொள்ளை வழக்குக்காக சில விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி திமுகவோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி வரைக்கும் திமுகவை எதிர்த்து தான் இருக்கார், வெளிப்படையாக திமுகவோட ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கார். சில பேர் சில கதைகளை சொல்கிறாங்க, நம்ம அந்த கதைகளை நம்ம நம்பலையான்னு தெரில. ஆனால் அப்படி நம்ம நேரடியாக கிளைம் பண்ண முடியாது. இந்த ஒரு கொலை வழக்குக்காக ஒரு கொள்ளை வழக்குக்காக அதை தப்பிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி 2021 ஆட்சியை விட்டு கொடுத்துருப்பாரா? சபரீசன் கூட டீல் போட்டிருப்பாரா? 2019-21 கொடநாடு கொள்ளை மற்றும் கொள்ளை வழக்கை வந்து கண்டுபிடிப்போன்னு பேசின ஐயா ஸ்டாலின் இப்போ ஏன் பேசலை அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினும் கூட்டுன்னு சொல்லிட முடியுமா? அதிமுக இந்த வழக்கை வந்து கண்டுபிடிக்கலாம் கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டுபிடிப்போம்னு சொன்ன மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கை இன்னும் தீவிரப்படுத்தணும். இல்லை சில விமர்சனங்கள் வைக்கப்படுதில்லை, அதுக்காக வந்து இந்த வழக்கை தீவிரப்படுத்தணும். இப்பொழுது சிபிசிஐடி சில வழக்குகளை சிபிசிஐடி எடுத்து நிலுவையிலும் இருந்திருக்கிறது, சில வழக்கில் தீவிரமாக முடிச்சிருக்காங்க. சிபிஐ விட சிபிசிஐடி அதிகாரிகள் வந்து தீவிரமாக முடிச்சிருக்காங்க. இது எதிர் கட்சி சம்பந்தப்பட்ட வழக்கு என்பதனால இன்னும் தீவிரப்படுத்துக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. அதனால் இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்டது போல நாளை சயனும் சஜீவனும் அதே போல் வந்து சந்தோஷாமியும் சொன்னது போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இளவரசி அவர்களும் சசிகலா அவர்களும் சுதாகரன் அவர்களும் அன்றைய கோவையினுடைய மாவட்ட ஆட்சியரும் அன்றைய நீலகிரியினுடைய கண்காணிப்பாளரும் அதே போல் அதிமுகவுடைய அந்த பகுதி நிர்வாகியும் மேனேஜர் விசாரிச்சிட்டாங்க. இவங்க எல்லாருமே விசாரிக்கப்பட்டால் இந்த வழக்கில் முக்கியமான முடிவுகள் வர வாய்ப்பு இருக்குது. இந்த வழக்கில் சிபிசிஐடி விசாரணையை வந்து நம்ம உண்மையிலே பாராட்டணுங்க. கிட்டத்தட்ட 8000 பக்கங்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க, 9000 செல்போன் நம்பர்களை ஆய்வுபடுத்தியிருக்காங்க, ஒட்டுமொத்தமாக 264 சாட்சிகளை விசாரணை பண்ணியிருக்காங்க. 7 ஆண்டுகள் சும்மா இல்லை, 7 ஆண்டுகள் இந்த வழக்கு வந்து ரொம்ப தீவிரமாக விசாரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் சைலண்ட் மோடில் வச்சு விசாரிச்சிருக்காங்க. விசாரணை வந்து கடுமையாக நடந்திருக்கு. ஆனால் கீழ்மட்டங்கள் நடந்திருக்கு, மேல் மட்டங்களில் நடக்கலை, நடக்க விடலை, நடக்க முடியலை. ஒருவேளை கீழ்மட்டத்தில் நடந்தது போலவே தோட்டக்காரங்க, தோட்டத்துக்கு வேலைக்கு போனவங்க, சிசிடிவி ஆப்பரேட்டருடைய பிள்ளைகள், கனகராஜுடைய குடும்பம், சயன் இந்த ஃபேமிலியோட குடும்பம், இவங்க பின்னணி அவங்கெல்லாம் வந்து சும்மா அம்புகள் தான். வாளையார் மனோஜிஸ் இந்த சயன் இவங்கெல்லாம் அம்புகள் தான். போயிட்டு வா உனக்கு ஒரு கூலி தரேன் அப்படிங்கிற மாதிரி கூலி தான். அவங்க வந்து அவங்களுடைய பெரிய நோக்கம் வந்து அது உண்மையிலே ஜெயலலிதாவுடைய பங்களான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கூட தெரில. ஏதோ ஒரு பங்களா உள்ள கட்டுக்கட்டாக பணம் இருக்குது, வா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கூட கூட்டு வந்திருக்கலாம். ஒரு இதுக்காக சொல்கிறேன், அப்படி கூட கூட்டு வந்திருக்கலாம். உள்ளே போனதுக்கப்புறம் அது வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பெரிய பங்களாவாக இருக்க யார் என்னென்னு விசாரிக்கும் போது அது ஜெயலலிதா பங்களோட அவங்களுக்கு ஃபியூச்சரில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் முக்கியமான அக்யூஸ்ட் யாருன்னா கனகராஜை இயக்கியது யார்? சாதாரணமாக கனகராஜ் உள்ளே போயிருக்க முடியாது, ஏதோ பெரிய பிளான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள சிசிடிவிகளும் ஆஃப் செய்யப்பட்டிருக்குது, அணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பங்களாக்குள்ள சிசிடிவியும் அணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் மட்டும் அந்த பங்களாவில் மட்டும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மின் இணைப்பை துண்டிக்கணும், சிசிடிவி ஆஃப் பண்ணணும், பக்கத்து தோட்டங்களுக்குடைய சிசிடிவி ஆஃப் பண்ணணும். 3 காரு உள்ளே போயிட்டு வெளியே வந்து 3 காரும் நீலகிரியை தாண்டி வெளியே போகணும்னா எவ்வளோ பெரிய நெட்வொர்க் இயங்கிக்கணும். இதில் ஒரு செய்தி கூட நான் படித்தேன், எதில் படிச்சுன்னு மறந்துட்டேன். அந்த 3 காரில் ஒரு காரு கூடலூரில் இருக்கக்கூடிய ஒரு செக் போஸ்ட்டில் மாட்டப்பட்டதாகவும், உள்ளே இருக்கவங்க கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க என்பது தெரிந்தும் கூட அந்த நேரத்தில் அவங்க கைது செய்யப்படாமல் அதை கடந்து போனதாகவும் யாரோ ஒருத்தர் சமூக வலைதளங்களில் எழுதியிருந்தார். அதனுடைய உண்மைத்தன்மையும் ஆராய்ச்சி செய்யப்படணும். ஏன்னா 11 மணி 12 மணிக்கெலாம் நடக்குது சம்பவம். அதுக்கப்புறம் வந்து 1 மணி நேரத்தில் அந்த சம்பவத்து நடந்தது வெளியே வந்துடுது. ஏன்னா அந்த ஓம் பகதூருடைய தம்பியை இன்னொரு காவலாளி வந்து தப்பிச்சு ஓடுறாரு. அவர் நடராஜன் சொல்கிறார். நடராஜன் காவல்துறைக்கு ஃபோன் பண்ணுறாரு. அன்னைக்கு மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் கொடுக்கப்படுது, பரபரப்பாக மாறுது, செய்தி தமிழ்நாடு முழுக்க வெளியே வருது. அப்போ காவல்துறைக்கும் செய்தி போயிருக்கோம். சம்பந்தப்பட்டவர்கள் அந்த ஸ்பாட்லேயே பிடிக்கப்பட்டு கூட அவங்க வந்து குற்றவாளின்னு அவங்க கருதலை. ஏன்னா வேற ஒரு டூர் வந்திருப்பாங்க கூட நினச்சி விட்டுருந்துருக்கலாம், தெரில என்னன்னு தெரில. அப்போ இதெல்லாம் நிறைய கேள்விகள் வந்து அதுக்கு பின்னணியில் இருக்குது. இந்த விசாரிப்பதன் மூலமாக, அந்த பாதுகாப்பு அதிகாரி காவல் ஆய்வாளர் விசாரிப்பதன் மூலமாக மேல்மட்டங்களில் சஜீவனும் சயனும் கொடுத்த அந்த அஃபிடவிட்டின் படி முக்கிய புள்ளிகள் விசாரிக்கப்பட்டால் பெரும் புள்ளிகள் சிக்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ